வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். நீங்கள் எல்லாரும் லேப்டாப் ரிலேட்டடான கண்டென்ட் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க. அதுலேயும் முக்கியமாக ஸ்னாப்ட்ராகன் எக்ஸ் எப்படி ப்ரோ இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. எக்ஸ் எலைட் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் வெறும் ஸ்னாப்ட்ராகன் எக்ஸ் பிளாட்ஃபார்ம் வழியாக மட்டுமே உங்களுக்கு லேப்டாப் வந்து அரௌண்ட் 50K கிடைக்குதுன்னு வேறு நம்மளால் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, ஃபஸ்ட்டாக வந்து ASUS விவோ புக் வாங்கியிருக்கான். இதோட மாடல் என்னடா எக்ஸாக்டாக சொல்லணும்னா ASUS விவோ புக் 16 ஸ்னாப்ட்ராகன் எக்ஸ். விவோ புக் 16 ஸ்னாப்ட்ராகன் எக்ஸ். சரி, சார்ஜ் ரொம்ப நல்லா நிற்குதுன்றதுனால கொஞ்சம் நக்கலாகவே நடந்துக்கிறான். அதனால் அவனை வந்து ஏதாவது செஞ்சே தான் விடணும் போகும்போது. ஏன்னா வந்த அப்போலேருந்து பார்க்குறான், டெஸ்ட் ஓட்டுறான், ஃபேன் ஆர்பிஎம் பார்த்தியா பின்னாடி காற்று அடி போகுது, ஃபேன் சவுண்டை பார்த்தியா அப்படிங்கிறான். அப்புறம் பார்த்தா பேட்ரி குறையவே மாட்டேங்குது. இது என்ன பேனல் ஆக்சுவலாக? எல்சிடிண்ணா. அதுலடா ரெசல்யூஷன் 1900x320 வரும், 1320. ஓகே. அண்டு இந்த லேப்டாப் பில்டு குவாலிட்டி ஆஸ்பெக்டில் பார்த்தாலும் ப்ளஸ் நீ எவ்வளோ வாங்கினது இந்த ASUS லேப்டாப்பு? நான் வந்து 57,990 சொன்னால் 58 ரவுண்ட் பண்ணிக்கோங்க. 58 லாக் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறான். ஸோ இந்த விக்கிலாம் அப்படி தான் இருப்பாங்க போல. ரைட்டு. இப்போ இந்த லேப்டாப்பு பில்டு குவாலிட்டி ஆஸ்பெக்டில் ஒன்று எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு? எனக்கு ஓகேண்ணா, ஆனால் பிளாஸ்டிக் பில் தான். ஃப்ரண்ட்டும் சரி பேக்கும் சரி பிளாஸ்டிக் தான். ஓகே. இன்னும் பட்ஜெட்டுக்கு வந்து மென்டல் பில்டு அதெல்லாம் நல்லா இருக்குண்ணா. ஆனால் இது சூஸ் பண்ண காரணம் ஃபஸ்ட்டு வாங்குறது எதுக்கு வாங்கன்னு தெரிஞ்சு வாங்கணும். நீ வந்து வெறும் எஜுகேஷன் அந்த ஆஸ்பெக்ட்ல தான் அந்த இதுக்கு தான் வாங்கினேன். கேம் வந்து சும்மா ட்ரை பண்ணேன், பட் ஆனால் அது ரொம்ப லோவாக தான் வச்சுருந்தேன். என்ன கேம் ட்ரை பண்ணதில்ல? ஆஸ்பால்ட் யூனிட் ட்ரை பண்ணேன். ஸ்டம்பிள் கைஸும் ஏற்றி பார்த்தேண்ணா. என்னது ஸ்டம்பிள் கைஸ்? ஸ்டம்பிள் கைஸா அப்படின்னா என்னன்னே எனக்கு தெரியாது. நீ இப்படி ரியாக்ட் பண்ணனா நான் என்ன நினைப்பேன், என்னத்தையும் ஏற்றிருக்கான் போலையே அப்படின்னு நான் சந்தேகமாக பார்க்க மாட்டேன்னா. ரைட்டு. ஸோ அதுவும் நீ இதில் ட்ரை பண்ண. மற்றபடி வந்து ரொம்ப ஹை கிராஃபிக் கேம் ஏதாவது இந்த NFS போனேன், பார்த்தேன், காசு கேட்குறான். உள்ளே இருக்க ஹார்ட்வேரு அதை பற்றிலாம் தெரியும். லேப்டாப் தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் லேப்டாப் வாங்கியிருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம ஆளு. ஸோ இதுதான் மெயினாக அந்த இடத்துல சொல்லணும். ஃபஸ்ட் டைம் வாங்கின அவர் தான் ஸ்னாப்ட்ராகன் மேலே நம்பிக்கையாக ஸ்னாப்ட்ராகன் எக்ஸ் வாங்கியிருக்கான். சரி, ஸ்னாப்ட்ராகன் எக்ஸ் சூஸ் பண்ண காரணம் என்ன? சார்ஜெலாம் நிற்கிறான். ப்ளஸ் எனக்கு இன்டெல் ஏஎம்டி போகிறதுக்குலாம் ஆசை இல்லை. எனக்கு இவனை பிடிச்சிருக்கு, அதனால வாங்கினேன். ஃபஸ்ட்டு அதில் லைட்டாக நீ செக் பண்ணிவிட்டு ஸ்னாப்ட்ராகன் எக்ஸ் இருக்குது, நல்ல பவர் எஃபிஷியண்டாக இருக்குது அப்படின்னு எல்லாரும் சொன்னதையும் வச்சு அப்படிலாம் இல்லை. நான் உட்காந்து நல்லா ஆரண்டி இருந்தேன், என்னென்ன ஆப்லாம் சப்போர்ட் இருக்குது வெயிட் பண்ணேன். நான் எடுத்தோன்னெலாம் வாங்கலை. இந்த ப்ராசர் வந்து ஜனவரியில் லான்ச் ஆச்சு, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்குது. ஸோ நான் வெயிட் பண்ணேன். இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 66. இப்போ ப்ரைஸ் வந்து நல்லா ட்ராப் ஆச்சு, 8,500 10,000 கிட்ட. அப்போ தான் நான் வந்து கேட்டேன், வாங்கி கொடுத்தாங்க. ஓகே. ஸோ அதனால நீ வந்து அதை 58க்கு வாங்கியிருக்க. அதனால தான். ஆனால் என்னன்னா ஆன்லைனில் வாங்கினா 50K வாங்கலாம் ஃப்ளிப்கார்ட்டில். அது என்னன்னா ஆக்சிஸ் பேங்க்னு இருக்கும், ஃப்ளிப்கார்ட் ஆக்சிஸ் பேங்க்னு. அதை வச்சு நம்ம வாங்கலாம் 50க்கு. ஆன்லைனில் நம்பிக்கை இல்லை. ஓகே ஓகே. அதனால் ஆஃப்லைனில் வாங்கிட்டேன். ஃபோன் வந்து ஆம்லெட் யூஸ் பண்ணிட்டு எல்சிடி போகும்போது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. படம் பார்க்கும்போது நான் அனிமையெல்லாம் நிறையா பார்ப்பேன், அப்போல்லாம் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு எல்சிடி பார்க்கும்போது. ஆனால் பரவாயில்ல, எங்கே வேணால் கன்வீனியண்ட்டாக தூக்கிட்டு போகிறதுக்கு தான் ஃபஸ்ட்டு இதை வாங்கினேன் நான். ஓகே. வெயிட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் உனக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் உனக்கு வந்து 65 வாட் PD சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. சூப்பர். ஸோ மொத்தம் இது நீ இப்போ நம்ம மக்களுக்கு எந்த ஆஸ்பெக்டில் சஜஸ்ட் பண்ணுவேன்? ஏன்னா அதுக்கு பேக் லைட் இருக்குது, அதுவும் நல்லா இருக்குது. பேனல் ஆஸ்பெக்டில் பார்த்தாலும் ஓகே, எல்சிடி பேனலாக இருந்தாலும் சைஸ் வைஸ் பார்த்தா நல்ல பெரிய பேனல் 16:10 நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ப்ளஸ் இதில் AI ஸ்டூடியோன்னு இருக்கும், கேமரா ஃபோக்கஸ் பண்ணும். ஓ, நம்ம இதில் ஒயிட் ஸ்டேஜ் கேமரா மாதிரி நீ எங்கேயே நகர்ந்தானே அதுவும் நகரும். பிளர் எஃபெக்ட் இருக்கும். ஈவன் பேட்டரி சேவர்லாம் போட்டிங்கன்னா என்ன தான் ஆச்சாலும் ஒரு நாள் தாங்குவான். என்ன பண்ணாலும் 1 டே ஃபுல்லாக நிற்கும். சூப்பர். ப்ளஸ் ஆடியோலாம் சூப்பராக இருக்குண்ணா இதில் கேட்குறதுக்கு. ஆடியோ குவால்காம் மாடல்னால சிக்னல் நல்லா வருது எனக்கு. வீட்டில் இருக்கும்போது, ரூமில் இருக்கும்போது நான் ஸ்பீடும் பரவாயில்ல எனக்கு. வீட்டில் பேசிக் பிளான்னா 40 Mbps ஏர்டெல். கான்ஸ்னா பில் குவாலிட்டினா ஃபிங்கர் வச்சா ஒரு மாதிரி ஸ்மச்சஸாக இருக்குது. இவன் மெட்டல் குத்து தான் நல்லா இருந்துருக்கணும், பின்னாடி பிளாஸ்டிக்கு. ப்ளஸ் ஃபேன் வந்து இது கொஞ்சம் இன்னும் ஹைட்டாக இருந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா இங்கே தான் காற்று செக் பண்ணுது, இங்கே இது பண்ணுது, ப்ளோ பண்ணுது. அதே மாதிரி ஹீட் ஆகுதுன்னா சார்ஜ் போட்டால் இங்கே தான் ஹீட் ஆகும். இங்கே தொட்டு பாருங்க, லைட் ஆகும். லைட்டாக இப்போதைக்கு லைட்டாக ஹீட்டே இல்லை, வாமும் இல்லை, ரொம்ப மைல்டாக இருக்குது. இவன் இங்கே ஒரு வெண்ட் ஊற்றுந்தானா சூப்பராக இருந்திருக்கும். அவ்வளோதான். மோஸ்ட்லி என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு, அவ்வளோதான். சூப்பர். ஸோ மொத்தம் 65 வாட் சார்ஜிங் சப்போர்ட்டோட நமக்கு தண்டர்போல்ட் போர்ட் வழியாக சார்ஜும் பண்ணிட்டு டைப் சி கிராஃபிக்ஸ் அட்ரினோ GPU இருக்குது. எப்பயுமே நம்ம ஃபோன்ஸ்லேயே தான் பார்ப்போம். ஸோ நேட்டிவ் GPU அது. ஓகே. PDR 5X RAM இருக்குது. ஸ்டோரேஜ் ஆனால் நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம், 2 GB இருக்கும். அதுக்கு ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம எக்ஸ்பென்ஷனுக்கு. ஓகே. USB 3.0 3.2 வந்து Gen 1 வந்து டைப் A 2 இருக்குது. டைப் C USB 4 Gen 3 அது 2 இருக்குது.
ஒரு HDMI இருக்குது, ஒரு 3.5 ஜாக்கு ஆடியோ காம்போ இருக்குது. ஸோ ஆமதான் இப்போ இந்த என்ட்ரி லெவல் லேப்டாப்ஸு அப்படின்னு வரும்போது யாராவது வந்து எஜுகேஷன் பர்பஸாக வாங்கி பேட்டரி லைஃப்காக அப்படின்னு பார்க்கும்போது ஸ்னாப்ட்ராகன் எக்ஸ் வேரியன்ட் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிறது மட்டும் இந்த இடத்துல தெளிவாக தெரியுது. அண்ட் ஆப் கம்ஃபர்டபிலிட்டி ஆஸ்பெக்டில் அது ஒரு பெரிய டவுன் சைடாக அதுக்கு முன்னாடி இருந்தது. பட் இப்போ மோஸ்ட் ஆப்ஸ் ஒர்க் ஆகுது. அப்டேட் வந்துகிட்டே இருக்கணும் இதுக்கு, வீக்லி இல்லை மந்த்லி அந்த மாதிரி. சும்மா உள்ளே போகிறோமா, ஹோமுக்கு போகிறோம், அப்டேட் பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கும் அதுக்கு. விண்டோஸ் அப்டேட்டு ஆமுக்குனால அப்டேட் வந்துக்கிட்டே இருக்குது. அதேமாரி இது என்னன்னா இப்போ ஸ்டீம் இந்த மாதிரிலாம் நிறைய ஆப்லாம் இருக்குன்னா நார்மலாக வந்து இதுக்கு யூஸ் பண்ணிருப்பாங்க பார்த்தீங்களா, ட்ரெடிஷ்னலாக வந்து x86 தான் ஓடணும்னு சொல்லிட்டு இது பண்ணிருப்பாங்க. இதுக்கு வந்து ப்ரிசம்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க ஸ்னாப்ட்ராகனுக்கு. ஸோ ஒன்றும் பிரச்சனை நல்லா தான் இருக்குது. இப்போ ஸ்டீம்லாம் போனால் கேம்ஸ் நிறையா வருது. பட் ஆனால் இன்னும் லேப்டாப்லாம் வாங்கினீங்கன்னா கேம் நான் வந்து விளாட்லாம், சும்மா கேம் விளாட்லாம். பட் நான் கேமிங்க்கு வாங்கலை, அதான் மேட்டர் இல்லையா. மிச்சபடி எல்லாமே நல்லா இருக்காண்ணா. நைஸ். ட்ராக் பேட் நல்லா பெருசாக இருக்கான், யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. கீபோர்டு எல்லாமே நல்லா தான் இருக்குது, பேக்லைட்டோட இருக்குது. ஓகே, ஸோ இப்போ மொத்தம் நம்ம மக்கள் சொல்லுவாங்க, அவங்களுக்கு வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேட்பாங்க. அண்ட் நீயும் ஆக்டிவாக இருந்தேன்னா அது எல்லாத்துக்கும் பதில் சொல்லு. ரைட்டே. ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா இருக்கீங்க. சிவபரணி, விக்னேஷ், பார்க்கலாங்க. பை.